அதாவது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி தமிழக மக்களை ஏமாற்றி ஆண்டதோ அதை தான் இன்றைக்கு தாவேக்கானுடைய ஆட்சியாளர்களும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களும் டீலிமிட்டேஷன் பற்றி பேசினார். இன்னொன்னு FCRA பற்றி பேசுவதற்கு முன்பதாகவே 10ஆம் தேதி என்று சொல்லி நினைக்கிறேன், சென்னையில் உள்ள அத்தனை பேராயர்களும் போய் முதலமைச்சருடைய கேபின்ல முதலமைச்சரை தனியா சந்திச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமா காரணியா யூனிவர்சிட்டியினுடைய அவர் எப்படி வந்தார், எங்கிருந்து வந்தார், எப்படி 4 மாவட்டத்திலே இவ்வளவு பெரிய சொத்து அவருக்கு கிடைத்தது. நான் ஒன்று கேட்கிறேன், அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நாம் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்லி. கஜானா காலியா இருக்குதுன்னா யார் காலி பண்ணது முதல்ல புடிச்சு உள்ள போடுங்க. எதிர்கட்சி தலைவர் அங்க இருக்கிறாரு, அப்பாவை காணன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் தான் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தெருவாய் கூட்டி போனது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சேகர் பாபன் நாய இன்றைக்கு இந்துத்துவத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் மனதும் இன்றைக்கு குளிர வேண்டும் என்று சொன்னார். அந்த காவல்துறைக்கு போனே வந்திருக்காது, சும்மானா போன் போடுற மாதிரி உள்ள உள்ளாமான்னு சொல்லி பேசிருப்பாரோன்னு சொல்லி தெரியவில்லை. அவர் யாருக்கிட்ட பேசிருப்பாரு? இல்ல அப்படி பேசியிருந்தா கூட நல்லா போலுங்க, போனே போல சும்மானா போன் எடுத்து இந்த ஆள் என்னெல்லாம் பண்ணிருப்பான். ஏன்னா அவருக்கு ஒரு அதே கோயில்ல கூட அதே ரிவீட் தான். சார் அனுப்பிச்சு விடுங்க சார் 3 வண்டியை. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவை சார்ந்த கேளம்பாக்கம் சாமியல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். இன்னைக்கு தமிழக சட்டசபையை அலறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சட்டசபை பாக்குறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னாலுமே ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இவங்க பாஸ் பண்ணிருக்கக்கூடிய பில்லுக்கு நாங்க எதிரானவங்க தான், திமுக மட்டும் இல்ல நாங்களும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம், அது மட்டும் இல்லாமல் இந்த FCRA அப்படிங்கிற ஒரு பில்லுக்கான தீர்மானத்தையும் இவங்க எதிராக கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்க இந்த பில்லு பாஸ் ஆனா கண்டிப்பா இந்த ட்ரஸ்டுக்கு மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸ் நிறைய ட்ரஸ்டட்ல ஸ்கூல்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாமே பாதிப்பு ஏற்படுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி தமிழக மக்களை ஏமாற்றி ஆண்டதோ அதை தான் இன்றைக்கு தாவேக்கானுடைய ஆட்சியாளர்களும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி நடந்த அந்த சட்டமன்ற கூட்ட தொடரெல்லாம் நம்ம லைவாக பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதை லைவாக பார்க்குறோம். அதில் சலசலப்பு இருக்கிறது, காமெடிகள் இருக்கிறது, எத்தனை ஜோக்கர்கள் எதிர்கட்சியிலையும் ஆண்ட கட்சியிலையும் ஆளுகின்ற கட்சியிலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் ஒரு 3 காரியத்தை அங்கே சுட்டி காட்டி மதிப்புக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களும் டீலிமிட்டேஷன் பற்றி பேசினார். இன்னொன்று FCRA பற்றி பேசுவதற்கு முன்பதாகவே 10ஆம் தேதி என்று சொல்லி நினைக்கிறேன், சென்னையில் உள்ள அத்தனை பேராயர்களும் போய் முதலமைச்சருடைய கேபின்ல முதலமைச்சரை தனியா சந்திச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமா காரணியா யூனிவர்சிட்டியினுடைய போதகர் பால் தினகரன் போய் சந்தித்ததாக ஒரு தகவல் வெளியே விளம்பரத்துல ஃபுல்லா வந்துச்சு, நம்ம பார்த்தோம். மோகன் சி லாசர் தனிப்பட்ட முறையில் பார்த்திருக்கிறாரு. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெவலேஷன் ஆக்ட் FCRA, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியில SBI வங்கியில தமிழகத்துல, அதாவது நம்முடைய தேசத்துல எந்த ஸ்டேட்லையும் அந்த FCRA தொடங்குவதற்கு வங்கிகள் கிடையாது. டெல்லியில தான் போய் முதல்ல தொடங்கணும். இதுதான் பேசிக்கு அடிப்படை ஒரு உண்மை. இந்த FCRA அக்கௌண்ட்டை டெல்லி SBIயில் தான் கண்டிப்பாக தொடங்கணும். அங்கே தான் அந்த SBRAனுடைய தன்மத்தை உணர்ந்து நீங்கள் என்ன கேட்டகரி வைஸில் நீங்கள் ஒன்று இப்போ முதியோர் இல்லம் வச்சுருக்கிறீங்களா, இல்லை ஆர்ஃபனேஜ் வச்சுருக்கீங்களா, இல்லை சோஷியல் ஆக்டிவிட்டி செய்கிறீங்களா, அது அடிப்படையில் உங்களுக்கு அந்த ஆக்டின் கீழே 10 அப்படி போல் ஒரு நம்பரை கண்டிப்பாக தருவாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பேராயர்களும் போதகர்கள் மாத்திரம்தான் இந்த FCRA குறித்து பயப்படுறாங்க. அதாவது ஃபாரின்லேருந்து ஃபண்டு பாஸ்டருக்கு மட்டும் தான் வருதா, பிஷப்புக்கு மட்டும் தான் வருதா, இல்ல முக்கியமா அவங்களுக்கு வராது, அது ட்ரஸ்டுக்கு தான் வரும், சர்ச்சுக்கு வரும். அதாவது இன்றைக்கு நம்ம சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் கிழக்கந்தியர்கள் நம்ம ஆண்டாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆண்டாங்க. அதுக்கு பிற்பாடு அன்னை தெரேசாவை நம்ம பார்த்தோம்.
தொழில்நுழைக்காக அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி தமிழகத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து தன்னுடைய சொந்தக்காரங்க, தன்னுடைய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பை அவங்க இங்கேருந்து கேட்டு உதவியெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வரல, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற நம்முடைய பசங்களுக்கு, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும், அல்லது ஐடி ஃபீல்டில் உருவாக்கி இருக்கின்ற அந்த ஓனர்களுக்கும், இல்லை அந்த லேயரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு FCR ஃபண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஏன் பயப்பில்லை? பேராயர்களும் போதகர்களும் கிறிஸ்துவ கத்தோலிக்க போதகர்களும் பெந்தகோஸ்தை சேர்ந்த பாஸ்டருங்க மாத்திரம் இந்த FCR குறித்து பயப்படுறாங்க. FCR ஃபண்டு கிறிஸ்டியன் சொசைட்டிக்கு மட்டும் வரல, இன்றைக்கு சீக்கியர்களுக்கு வருகிறது, இஸ்லாத்தை சேர்ந்தவர்களுக்கு வருகிறது, அல்லது உள்ள இருக்கின்ற ஐடி ஃபீல்டில் இருக்கின்ற அத்தனை தொழிலதிபர்களுக்கும் ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது. இப்போ நீங்க வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு சம்பளம் யார் போடுறது? உங்களுக்கு ஓனர் போடுவான். அந்த ஓனருக்கு யார் போடுவான்? நைட் ஷிஃப்ட்ல வந்து வேலை செய்யறது யார் போடுவான்? இங்க வந்து அமெரிக்கனுடைய டிரான்ஸ்லேட்டரா நீங்க நைட்ல ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு சம்பளம் எங்க வருது? அந்த FCR ஃபண்டை, FCR உடைய அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணா தான் ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு ஃபண்ட் வரும். அப்ப அவங்களே ஏன் பயப்பில்லை? இதுக்கு எதற்காக கொள்ளையடிக்கின்ற இந்த பாதிரியார்களும் கொள்ளையடிக்கின்ற இந்த பாஸ்டர்மார்களும் இன்றைக்கு பயப்படுவதற்கு காரணம் தெரியுமா? இன்றைக்கு அடிமட்ட சிறுபான்மையினுடைய தொண்டர்களை கிறிஸ்துவம் என்ற பெயரிலே ஏமாத்தி அவர்களுக்கு பொறையை போட்டுவிட்டு இவர்கள் மிகப்பெரிய பரிதாவை போட்டுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றே சொல்கிறேன். இன்றைக்கு பாஸ்டர் மோகன் அவர்கள் சின்னமலையில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது. அந்த சர்ச்சினுடைய ஃபாதர் எனக்கு தெரிந்து கனால் ஓரத்தில் ஒரு சின்ன ஓலைக்கொட்டா போட்டுக்கின்னு ஒரு பேண்ட் எடுத்துக்கின்னு ஒரு சின்ன ஒரு காஸ்பல்ல அப்போ அறிவிச்சார். இன்றைக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய சொத்து இருக்குது தெரியுமா? அவங்க பையன் சாட்விங் சாம்பேல், அவங்க பொண்ணு, அவங்க இன்னும் 2வது பையன், எத்தனை பேருக்கு இன்றைக்கு வந்து நம்ம ரேடியல் ரோட்டு பக்கத்தில் போனீங்கன்னா செலிபிரிட்டி கன்வென்ஷன் ஆன்னு சொல்லி இருக்குதுங்க, NLH. அவர் அதுல பாதிக்கு முக்காவாசி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் நீர்நிலை புறம்போக்கு, அத்தனையும் ஃபாரின் ஃபண்டு மூலமாக. நான் என்ன கேட்குறேன், FCR ஃபண்டு இப்போ வந்து இது ஆக்சுவலாக வந்து 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது, மார்ச் மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய FCR உடைய அந்த திட்டத்தை ஏதோ ஒரு காரணத்தினால அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு அமைதியாக உத்வேகமாக இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் சலசலப்பு இருந்தாலும் எப்படியாவது இப்படிப்பட்ட கொள்ளை கூட்டத்தை நாம் கண்டுபிடித்து இவர்களுக்கு மிகப்பெரிய தீர்வை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் மிகப்பெரிய திட்டத்தை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு ஏகமனதாக கூறியிருக்கிறார்கள். ஆனா மோகன் சி லாசரஸ் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார், இந்தியாவை ஆள்வது அரசாங்கமோ எம்பிக்களோ கிடையாது, கர்த்தர் மட்டுமே இந்தியாவை ஆட்சி செய்கிறார். கர்த்தருக்கு சொந்தமான சொத்துக்களை இந்த அரசு சதி திட்டம் தீட்டி சொத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அது முக்கியமாக வந்து இந்த சொத்தை அபகரிப்பதற்காக தான் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிருக்கிறதாக அவர் சொல்றாரு. எந்த அரசு அபகரிக்கிறது? இந்திய அரசு. கிறிஸ்தவத்தினுடைய சொத்துக்களை இந்திய அரசு அபகரிக்க பார்க்க. மோகன் சி லாசர் அவர்களுடைய பின்புலம் என்ன? அவர் எப்படி வந்தார்? எங்கிருந்து வந்தார்? எப்படி 4 மாவட்டத்திலே இவ்வளவு பெரிய சொத்து அவருக்கு கிடைத்தது? நான் ஒன்று கேட்கிறேன். அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நாம் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் ஒரு சபைகளிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 சர்வீஸ் நடக்குதுங்க. காலையில் 6 to 8, 8 to 10, 10 to 12 ஈவினிங் சர்வீஸ், 4 சர்வீஸ் நடக்குது. ஒரு கிறிஸ்துவ கூட்டத்திலையும் ஒரு 10,000 பேர் கூடுறான். 10,000 பேர்ல 10 ரூபாய் போட்ட கூட எவ்வளவு வருது ஆஃபரிங்க? 1 லட்சம். 1 லட்சத்துக்கு மேலாக 10 ரூபாய் ஒரு சாமானிய கணக்கு போடுகிறேன். 1 லட்சத்துக்கு மேலாக ஆஃபரிங் வருகிறது. அந்த 1 லட்சம் ஒரு சர்வீஸ்ல 1 லட்சம் ஆஃபரிங் வருது. அப்படி 4 சர்வீஸ் தேவையில்லை, 3 சர்வீஸ்ல ஒரு சண்டே சர்வீஸ் மட்டும் 3 லட்ச ரூபாய் வருகிறது. அந்த 3 லட்ச ரூபாய் என்ன பண்ற? வாரத்துக்கு மாசத்துக்கு 4 வாரம். அப்போ 3 லட்சம்னா 4 3 எவ்வளவு ஆச்சுங்க? 12. 10 லட்சம்னா கூட கரண்ட் பில் போட்டோம், அங்க இருக்கிற உங்க லே பாஸ்டர்ஸ் ஊழியர்களுக்கு நீ டைத்து கொடு, இல்ல நீ சம்பளம் கொடு, எல்லாம் போனா கூட இவர்கள் தன்னுடைய குடும்பமும், அதாவது மோகன் சி லாசஸனுடைய குடும்பமும், மோகனுடைய குடும்பமும், பால்தனுடைய குடும்பமும், இவர்கள் தான் ஏகபோகமாய் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சுகமாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சர்ச்சுக்கு வர ஆட்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் காவாகார ஓல் தான் பத்துங்க இருக்குது. அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், ஆனால் இவங்க தான் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க.
ஆனால் சர்ச்சுக்கு வருகிற அத்தனை பிலிவர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய வறுமையில் தான் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த FCRA கண்டிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் நேற்று பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, யாருன்னா எழுதி கொடுத்து படிக்கிறாரு தெரியல. மதிப்புக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் கூட நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி கூட சட்டமன்றத்தில் அவர் பேசினார். ஆனால் உண்மையாகவே சொல்லுகிறேன், இதை கண்டுபிடித்து அதாவது அவங்க ஒரு 4-5 தீர்மானத்தை இன்றைக்கு FCRA மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த 4-5 தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு மாதம் எனக்கு 10 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் ஃபாரின்லேருந்து போடுவாங்க. அந்த 10 லட்ச ரூபாய்க்கான ஆளே செலவு பண்ணுறதுக்கான ஆளே என்கிட்ட இருக்க மாட்டான். அதாவது ஒரு 4 முதியோர் தான் இருப்பாங்க. ஹாஸ்டல்ன்ற பேரில் ஒரு 10 ஹாஸ்டல் பசங்க தான் இருப்பாங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்கள் தோறும் போயிட்டு சண்டே ஸ்கூல் என்ற பெயரில் ஃபோட்டோ எடுத்து எங்ககிட்ட இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லி திருட்டுத்தனமாக வாங்கி திருட்டு பில் போட்டு திருட்டு வவுச்சர் போட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபாரினுக்கு அனுப்பி தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இவன் பென்ஸ் காரில் போகிறதுக்கும் தன்னுடைய மக்க மன்சால் படிக்கிறதுக்கும் கோட் ஷூட் போட்டுக்கொண்டு சுகபோகமாக வாழ்கிறதுக்கு தான் இந்த FCR அக்கௌண்ட்டை இன்றைக்கு தடை செய்வதற்கான முக்கிய குறிக்கோளாக இன்றைக்கு நம்முடைய மோடி அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. கண்டிப்பா சார். இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன்ல தமிழக அரசு தீர்மானத்தை அதாவது நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீட்டுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு போஜராஜன் அவர்கள் வெளியே வந்துட்டார். அவர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா மாணவ மாணவிகள் எங்களுக்கு நீட் வேணும் அப்படின்னு சொல்லுது. இந்த அரசாங்கம் செவிசாய்த்து கேட்கவில்லை. டீலிமிட்டேஷன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. ஆனா தமிழக அரசு மட்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஆதவர்ஜுனா தமிழகத்தில் இருந்து பிரதமர் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தமிழகத்திலிருந்து பிரதமர் கண்டிப்பாக முதலமைச்சர் உறுப்பு இப்போ அது எப்படிதான் வந்தாருன்னு சொல்லி தெரியல. இந்த இடைத்தேர்தலை கண்டிப்பாக தெரியும். இவர்களுடைய வெட்ட வெளிச்சம் எல்லாம் ஓட்டு போட்ட ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு முழித்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் தெரியலையே, சட்டமன்றத்தினுடைய லைவ் ப்ரோக்ராம் போகும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. நடா அது சட்டமன்றமா இல்லை காய்கறி கூடமா இல்லை மீன் மார்க்கெட்டா என்று சொல்லி தெரியவில்லை. ஒரு பெண்ணுக்காக மாற்றி அழித்து கொண்ட காட்சியெல்லாம் பார்த்தோம். ஆகவே முதல் முறையாக இவர்கள் பேசுவது ஒன்று பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மழுப்பி பேசுகிறார்கள். எப்பா நம்ம எதுனா எதிர்த்து பேசினா நாளைக்கு நம்ம அரெஸ்ட் ஆகிடுமோ. ஒளிந்து கொண்ட ஏவாவேலு ஒரு வார்த்தை விடுகிறார், இவர் எனக்கு மாமன் தான் மச்சான் தான் அப்படின்னு சொல்லி. நம்ம வில்சன் அவர்களை நிதியமைச்சர் அவர்களை அவர் எனக்கு தெரியும். ஏன்னா மொழிப்புகின்ற காரியமாகத்தான், அதாவது தூய சக்தி என்று சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையினாலே மக்கள் மாற்றத்தை உணர்ந்தார்களோ என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் யாரோ செய்த சதியினாலே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் உட்கார்ந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கிறது. அந்த வகையில் டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் அல்ல நீட்டாக இருக்கட்டும், இவர்கள் நீட்டை குறித்து பேசுவதற்கு தகுதியே கிடையாது. காங்கிரஸினுடைய கைகுலால் தான் இன்னைக்கு நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே அன்றைக்கு. ஆனா இவங்க பாத்தீங்களா பின்னாடி ஒரு விஸ்வநாதன் அவர்களையும் ஒரு 2-3 காங்கிரஸ் ஆட்சியாளர்களை உட்கார வைத்துக் கொண்டு நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி சிதம்பரத்தினுடைய மனைவிதான் நீட்டுக்கு எதிராக இன்றைக்கு வழக்கு போட்டார். புரியுதுங்களா? அவங்க தான் அவர்களை பின்னாடி உட்கார வைத்துக் கொண்டு டீலிமிட்டேஷன் பற்றி பேசுவதோ அல்லது நீட்டை குறித்து பேசுவதோ தகுதியற்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தலுக்கு முன்பதாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதாவது இவங்கெல்லாம் திமுக காரனா பண்ணிட்டான் தெரியுங்களா? திமுக காரனோ அல்லது அதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ ஆட்சியாளர்களோ இவங்க மேலேயே பார்த்துட்டாங்க, பாஜக உள்ள வந்துருமான்னு சொல்லி. கீழே இருக்கிற தேல் பாம்பு பூராலாம் காலை கொத்திரும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அப்படிப்பட்ட கீழே இருந்து மண்புழு பூச்சிகள்லாம் இன்றைக்கு ஆட்சியாளர்களை உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் இடைத்தேர்தலில் மிகப்பெரிய சரிவு தாவேக்காக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதுல இருந்து வேற மாற்றம் கிடையாது. கண்டிப்பா சார். இன்னைக்கு தமிழக முதல்வர் கொடுக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா அது தமிழக முதலமைச்சரை வைத்து படம் எடுத்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு இன்னைக்கு அறநிலைத்துறையில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய
பர்சனல் செக்ரட்டரியா ஜெகதீஷ் அவர்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி எழுப்புனா அவர் வந்து தமிழக முதல்வருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் வந்து அவருடைய அதாவது அஸ்ட்ராலஜி ஒருத்தரை வந்து உட்கார வச்சாரு பொறுப்புல, அவரை மட்டும் ஏன் தூக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்குல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் போடும்பொழுது நிறைய எதிர்ப்புகள் வந்தது, தூக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும் போதோ கும்பல் கூட்டு ஒரு எஸ்பிஎல் லீடரோ இல்லை பீப்பிள் லீடரோ ஒரு ஸ்கூலில் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, டே மச்சான் நான் வந்துட்டா நீ தான்டா, நான் வந்துட்டா அந்த பதிவு உனக்கு தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கேளிக்கையான கதையை தான் இன்றைக்கு தாவேகானுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீங்க முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பதவியை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. சட்டமன்ற நான் வந்து எலெக்டட் நான் சொல்ல, இன்றைக்கு செலக்டட் பீப்புளா, அதாவது நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், கூட இருந்த அந்த பவுன்சருக்கும் இன்றைக்கு ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இன்றைக்கு வந்து தாவேகானுடைய அரசு செய்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் வந்து எப்படின்னா இவர்கள் கண்டிப்பாக சர்க்கிளுக்கான ஒரு முன்னெடுப்பு. ஏதோ ஒரு சின்ன பசங்க ஒரு சின்ன வீடை கட்டுவாங்க, மண் வீடு கட்டுவாங்களே, அந்த மண் வீடு வந்து கண்டிப்பாக நிலைக்காது. இன்றைக்கு ஒரு புத்திசாலிகளை, அறிஞர்களை, அதாவது அரசியலில் உண்மை உள்ளவர்களை, அரசியல் தெரிந்தவர்களை இன்றைக்கு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீங்க சமர்ப்பணம் செய்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் முதலமைச்சர், உண்மையாகவே உங்களுக்கு அரசியல் தெரியும், உண்மையாகவே நீங்கள் அரசியல் குடும்பத்தில் இருந்தும் பின்பலத்திலிருந்து வந்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்ம வந்து கண்டுகொள்ளலாம். ஆனா இன்றைக்கு உங்க கூட இருக்கிறேன், நான் திடீர்னு போய் கதவு தட்டி என்ன மாப்பிள்ள உங்களோட படத்தில் நடித்தேன் எனக்கு தான் தரமாட்டியா, அப்போ தான் பேப்பரை பாப்பார் இருக்குது, ஓ இந்த பதவி காலியாக இருக்குது, நாளைக்கு இது இம்ப்ளிமெண்ட், நாளைக்கு இதை வந்து நீங்கள் அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் இன்றைக்கு கதைகள் போய் கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக நாட்டு மக்கள் இப்போதான் 3 மாதம் ஆகியிருக்கிறது. நாட்டு மக்கள் கண்டிப்பாக இப்போ தெளிவான ஒரு காரியத்தை வந்து சிந்திச்சிருப்பாங்க. இதில் வந்து இடையில கூட்டணியிலையும் ஒரு சில குழப்பத்தினால இன்றைக்கு வந்து ஓட்டுக்கள் மாறி இப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து தமிழகம் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் அது ஒரு கேளிக்கையான காரியமாக தான் பார்க்கிறேன். இன்னைக்கு தமிழகத்தில் வந்து திமுக சரிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு பக்கம் செய்திகளாக இருந்தாலும், ஆனா ஸ்டாலின் அவர்களே வந்து திமுக வந்து மேல வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமாவே இருக்கு. அதனால கனிமொழி எல்லாம் வேண்டாம், கண்டிப்பா வந்து மருமகனை வந்து சாணக்கியத்தனம் அவருக்கு தான் தெரியும், அதனால வந்து கனிமொழிக்கு பதிலா எல்லாரும் சொல்றாங்க கனிமொழியை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா கனிமொழி வேண்டாம், உதயநிதி அதுக்கு லாய்க்கு இல்ல, அதனால சபரீசனை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. இதுல கனிமொழி வந்து கண்டிப்பா அந்த சீட்டுக்கு வந்து தமிழக சட்டசபை தேர்தலுக்கு நானும் வருவேன் அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறதாக ஒரு செய்திகள் உலா வருது. இதுல எது உண்மை? அதாவது அக்கா கனிமொழி அவர்கள் வந்து அவங்க ஆக்சுவலாக மலேசியா சிட்டிசன். அக்காவை எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். கோலாலம்பூரில் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய பையனுக்கு தான் ஆதித்யான்ற ஒரு டிவியை வந்து கலைஞர் அவர்கள் வந்து உருவாக்கினார். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது, அவன் பையன் பேர் ஆதித்யா, சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ஆதித்யா அந்த சிரிப்பு சேனலை அவர் உருவாக்கினார் கலைஞர் அவர்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு பொறுப்பு தரலனா கூட ராசாத்தியமாக என்ன பண்ணுவாங்க, என் பொண்ணுக்கு பொறுப்பு தரலாம் அவனை பாலில் விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அப்படிப்பட்ட ஆட்கள். அப்படிதான் பொறுப்பை வந்து இவர்கள் மிரட்டி தான் வாங்கினாங்க கனிமொழி அக்காக்கே. ஃபர்ஸ்ட் கலை இலக்கிய பகுத்துறை பேரனுடைய தலைவராக இருந்தாங்க, அப்புறம் வந்து சென்னை சங்கமம் நடத்தினாங்க. இப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் முன்னாடியே தரல யாரு, மு.க. ஸ்டாலின் அவர்களும். மு.க. அழகிரி அப்போ இருந்தார், அந்த ரவுண்டில் இருந்தார். அப்போ அவர்கள் தரவில்லை, நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு தரணும்? ஏன்னா காலையில் தயாலாமா வீட்டில் கலைஞர் அவர்கள் சாப்பாடு சாப்பிடுவார், மதியம் ராசாத்தம்மா வீட்டில் சட்டசபை முடிஞ்ச பிற்பாடு இங்கே ஆழ்வார்பேட்டில் சாப்பிடுவார். அப்படிப்பட்ட நாட்களில் பிற்பாடு இன்றைக்கும் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான். ஏனென்றால் செகண்ட் தானே, மூணாவது நினைக்கிறேன் செகண்ட். அதாவது நீங்க என்னதான் பார்த்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நானும் என்னுடைய பையனும் அடுத்து வருகின்ற உதயநிதியோட பையனும் இவர்களுக்கு தான் தர வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மக்கள் தீர்க்கமான, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தாவேகா இன்றைக்கு வந்திருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக அழிய வேண்டும் என்று சொல்லி எங்களை போல தேசியவாதிகள் எல்லாம் கண்ணோர பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா திமுகவும் பாஜக வந்தானே சார் கூட்டணி இருக்கு போதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இல்ல, அது கூட்டணி கண்டிப்பாக வைக்க மாட்டார்கள், அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி வைத்தாலும் தேசிய உணர்வோடு கூட அவர்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா வைப்பாங்க. வானதி அவர்கள் சொன்னாங்க அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது, ஏன்னா கூட்டணி வச்சுக்கிறீங்களாமே அப்படின்னு பிரஸ் மீட்ல நேற்றைய தினம் கேட்டதற்கு நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தமிழகத்தினுடைய
மக்கள் தலையெழுத்து இப்படி தற்கூரி கையில கொடுத்துட்டு எதனா ஆயிட போதோ, அதுக்கு திமுக பரவாயில்லையா? திமுக பரவாயில்லை என்பதை விட இன்றைக்கு அமைச்சர்மார்கள்லாம் கொஞ்சம் கத்துக்கினாங்க, சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் வந்து மக்களுடைய மனநிலைமையை கண்டு இன்றைக்கு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? அவரு விஜய் அவர்கள் சொன்னார், நான் வந்த அடுத்த நொடியே இதை செஞ்சிருவேன், நான் வந்த அடுத்த நொடியே இத்தனை பாரம் ஊற்றுவேன், நான் வந்த அடுத்த நொடியே கேஸை கொடுத்துருவேன், நான் வந்த அடுத்த நொடியே தாய்மான் சீர் பண்ணுருவேன். அந்த அடுத்த நொடின்னு சொன்னோம் 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு எதுவுமே செய்யல. இப்போ அந்த உதவித்தொகை கூட இந்த மாசம் போட்டாரா போடலையான்னு சொல்லி தெரியல. ஃபர்ஸ்ட் வந்த போது போட்டார். கஜானாவே காலியா இருக்கு சார். கஜானா காலியா இருக்குதுன்னா யார் காலி பண்ணது? முதல்ல புடிச்சு உள்ள போடுங்க. எதிர்கட்சி தலைவர் அங்க இருக்கிறாரு, அப்பாவை காணன்னு சொல்லி வெறும் ஆக்ஷன் தான் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தெருவாய் கூட்டி போனது மிகப்பெரிய சந்தோஷம். நான் என் ஊர்ல நின்று வேடிக்கை பார்த்தேன், கை தட்டினேன். நான் அதெல்லாம் வந்து முதல்வர் விஜய் அவர்களை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அதே போல இந்த சேகர் பாபன் நாய இன்றைக்கு இந்துத்துவத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் மனதும் இன்றைக்கு குளிர வேண்டும் என்று சொன்னான். பழனி கோவில்ல எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கிறான். அறநிலைத்துறையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஐயா சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை கொடுத்து மேல ஏத்தலான்னு சொன்னா கூட இவன் கீழே போய் நின்னுங்கன்னு கலவரத்துல உண்டு பண்ணி, அப்படிப்பட்ட ஆளை இன்றைக்கு அவன் எவ்வளவு கொள்ளடித்தான். மேயர் பிரியாவோடு கூட சேர்ந்து கொண்டு மலம் கழிப்பதுல அந்த டாய்லெட்ல எவ்வளவு கொள்ளடித்தான் என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்யணும். புரிதுங்களா? இன்றைக்கு மழை பெஞ்சாதான் தெரியும். ஏன்னா முதல்வர் விஜய் எங்க காவால விழ போறான்னு சொல்லி, முதல்வர் விஜய் காவாலையும் கட்டாத அந்த கட்டின பிரிட்ஜி பாத்தீங்களா, சென்னையில ஏதோ ஒரு முந்தநேத்தியோ ஒரு கார் போகும் அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்குது. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் திமுக ஆட்சி போட்ட பாலத்துல ஏறும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. அதை எல்லாத்தையும் ஆய்வு செய்து கொஞ்சம் போங்க, கொஞ்சம் பாருங்க. ஏன்னா 3 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா உங்க ஆட்சி இருக்குமா இருக்காதா சரியா தெரியல. நீங்க சொன்னது போல திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு போட்டு இந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்துடலாம். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பிடிச்சி இந்த முக்கியமா அந்த சேகர் பாபு, மேயர் பிரியா, அவனோடு கூட கத்தின அந்த விலங்காதால அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொண்ணு கத்திங்கிறாங்களுக்கு, இந்த ஏவாவேலு ஹாஸ்பிட்டல் போய் ஒளிகிறான். அப்போ வந்து போலீஸை விட்டு நீ தேடுற. இதே சட்டமன்றத்தில் இருக்கிறான, சட்டமன்றத்துக்குள்ள போலீஸ் விட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப வந்து கண்டிப்பாக உண்மையான முதல்வர் வேட்டைக்காரன் சொல்லலாம் வந்து பாட்டு பாடினாங்க. பத்தாது சட்டமன்றத்துக்குள்ள அவரு பாடல சார், அது வந்து விஜய பிரபாகரன் பாடினது. இவரு தாங்க பாடினாரு. அது அவர் படத்துல பாடினாரு, அவரு நிஜத்துல பாடலையே. படத்துல பாடினாரு, நிஜத்திலையும் படத்துல பாடினா வாயாசிரியர்ல அவர் அந்த பாட்டு கேட்டுதானே மக்கள் எல்லாம் போறாங்க. ஆகவே அவர் கண்டிப்பாக இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிப்பாக வேட்டையாட வேண்டும். நீங்கள் வேட்டையாடினால் பாஜக கண்டிப்பா உங்களை புகழும், உங்களை தலைமையில தூக்கி வைத்து கண்டிப்பாக உங்களை வந்து எப்படி சொல்றது ஏகோபித்து ஆடுவார்கள். முதல் விக்கெட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா கண்டெய்னர்ல தப்பிச்சு போயிட்டாரு ரதீஷ் அவர்கள் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஹெட்லைன் நியூஸ்ல வந்து வெளியாயிருக்கு. செந்தில் பாலாஜியோட சம்பந்தப்பட்ட 41 இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்தினாங்க. இதுல ரதீஷுக்கு வந்து பெரும்பான்மையான பங்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தேடிட்டு இருக்காங்க. இவரு கண்டெய்னர்ல தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு, அதுவும் ஹெட்லைன் நியூஸோட வந்திருக்கு இன்னைக்கு. இல்ல கண்டெய்னர்ல கண்டிப்பா தப்பிச்சு போயிருக்கலாம். ஏன்னா சேகர் பாபு தொகுதி போடுது 6 பேர். அதனால வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அதனால தான் சொல்றேன். ஏன்னா சேகர் பாபு தொகுதி தான் ஆர்கே நகர் ஆர்பார் தொகுதியை வந்து தொடர்ந்து அவர் ஜெயித்து கொண்டு இருக்கிறார். அந்த ஃபுல்லா கண்ட்ரோல் ஒண்ணுதாங்குது. ஆனா கடவுள் வந்து நின்று கொள்வான் என்று சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அறநிலையத்துறையுடைய அமைச்சரா இருக்கும் போது இவர் என்னென்ன ஆட்டாண்ணர் நடந்து போறது, ஒத்தினில்னு சொல்றது, பக்தர்கள் பார்த்து கத்துறது, உன்னை உள்ள விட்டானுங்களா? என்னுடைய வாயெல்லாம் கோணையாகி போய் நின்னவர். உண்மையாகவே அந்த காவல்துறைக்கு நான் ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்றேன். அந்த கண்டிப்பா சொல்றேன், அந்த காவல்துறைக்கு போனே வந்திருக்காது. சும்மாதான் போன் போடுற மாதிரி உள்ள உள்ளாமான்னு சொல்லி பேசிருப்பாரோன்னு சொல்லி தெரியவில்லை. அவர் யாருக்கிட்ட பேசிருப்பாரு? இல்ல அப்படி பேசியிருந்தா கூட நல்லா போலுங்க, போனே போல சும்மா போன் எடுத்து இந்த ஆள் என்னெல்லாம் பண்ணிருப்பான். ஏன்னா அவருக்கு ஒரு அதே கோயில்ல கூட அதே கோயில்ல கூட அதே காவலரை இவர் என்ன பண்ணிருக்கலாம், வேற மாதிரி தன்னுடைய ஆட்சி இருக்கும்போது வேற மாதிரி பண்ணிருக்கலாம். இப்ப எனக்கும் காலம் வர அவனை பாக்குறேன்னு சொல்லி போனே போல யாருக்கு போன் பண்ணுவாருங்க அவரு? சும்மா அனுப்புவான்னு சொல்லி 1/2 மணி நேரம் காத்திருந்து சொந்த மனைவி கூட இருக்கிறேன். புரியுதுங்களா? அது உனக்கு மிகப்பெரிய கேவலம். சரிங்களா? அப்படி இது மாத்திரம் இல்ல, விஜய் அவர்கள் ஊழலை, அதாவது அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா போல ஆக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். அதுக்கு வந்து காலங்களும் நேரங்களும் அவருக்கு பத்தாது. ஏனென்றால் அதுக்கு வயதும் கிடையாது. அதுல கொஞ்சமாச்சு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்றம் எலெக்ஷன் வரும்பொழுது
கண்டிப்பாக திமுகவினுடைய ஊழலை கண்டிப்பாக இவர் வெளியே கொண்டு வர வேண்டும். மு.க. ஸ்டாலின் மெட்ரோ ஊழல் இருக்குதுங்க, புடிச்சு உள்ள போடுங்க. ஆனா அம்மையார் அவர்கள் நைட்ல அரெஸ்ட் பண்ணாங்க, பரவாயில்ல. அண்ணன் விஜய் அவர்களை மதிக்கிறேன், பகல்லே அரெஸ்ட் பண்ணி, அதாவது அவங்க ஆமா உள்ள வந்து ரெஸ்ட் ரூம்லயே 2 மணி நேரம் பயந்து உட்கார வச்சு செந்தில் பாலாஜி போல வெளியே வந்து பேண்ட் நடிக்காம அவர் உள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு டீசென்டா வந்து உதயநிதிய, அதுவும் எங்க பக்கம் தான் ஈசார் ரோட்ல கேளமாக பக்கம் தான் கூட்டிட்டு வந்தாங்க. என்ன அடி தெரியுமா? அதுல மாடக்கணவன் கொண்டவன் எல்லாம் செம்ம அடி, ஊழல்வாதிகள் எல்லாருக்கும் செம்ம அடி. நல்ல அமல்ராஜ் ஐயா அவர்களை நான் மறுபடியும் அவருக்கு வந்து மிகுந்த வாழ்த்துதலை சொல்லிக் கொள்றேன். ஏன்னா தாம்பரத்தினுடைய கமிஷனாக இருக்கும்போது எனக்கு நல்ல பழக்கம். அவர் இன்றைக்கு வந்து சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு காவல்துறை. இன்னைக்கு காவல்துறைலாம் பயப்படுதுங்க. அது நான் வந்து கண்டிப்பா விஜய் அவர்களை பாராட்டுகிறேன். இப்படியே போங்க. ஆனா மக்களுக்கு தேவையான ஒரு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களா அது கண்டிப்பா செய்யணும். ஏன்னா காவல்துறையினுடைய அணுகுமுறைகள், சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற அணுகுமுறைகள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு தேறிட்டீங்க. நாங்கள் பாஜக சார்பில் உங்களை வாழ்த்துறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 மாதம் ஆயிடுச்சு, நாங்கள் எதிர்பார்த்தோம். உதயநிதி அவர்கள் தான் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இன்னும் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பெருசாளிகள் எல்லாம் அவர்கள் ஊழல் எல்லாம் வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போதான் திமுகவினுடைய ஆணி வேறு வந்து அறந்துச்சு. இன்னும் அந்த அடி வேறு கொஞ்சம் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து உங்களோடு சேர்ந்து நாங்களும் மத்திய அரசும் உங்களோடு இணக்கமாக சேர்ந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அழிப்பதற்கான முழு வேலைப்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த டீலிமிட்டேஷன், இந்த FCRA, மற்றது வந்து இந்த நீட்டு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மக்கள் நலனுக்காகத்தான் மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி யாரோ சொல்றத நீங்க பேப்பரை மு.க. ஸ்டாலின் மாரியே பேப்பரை படிச்சுட்டு அப்புறம் திரும்பி வந்து அடுத்த ஆட்சி வரும்போது உங்க ஆட்சி கவுண்டுறோம். அதனால கொஞ்சம் நீங்க உள்ளாந்து பிரதமரோடு கூட கலந்து ஆலோசித்து இன்றைக்கு வந்து பிரதமர் வந்து நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மத்திய அரசோடு கூட இணக்கமாயிருந்து மக்களுக்கு நீங்க வந்து தொண்டு செய்யுங்க.